கோவையில் நடந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் 4 கட்டங்களாக நடைபெறும் கூட்டுறவு சங்கங்களுக்கான முதற்கட்ட தேர்தல் வெள்ளியன்று நடைபெற்றது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு வங்கி, பால் உற்பத்தியாளர் சங்கம், தையல் கூட்டுறவு சங்கம் உட்பட 30 சங்கங்களுக்காக தேர்தல் நடந்தது. கூட்டுறவு சங்க தேர்தலை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ள நிலையில் அதிமுக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள் இத்தேர்தல்களில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை, பொள்ளாச்சி சரகத்தில் உள்ள 810 கூட்டுறவு சங்கங்களில் 98,403 வாக்காளர்கள் உள்ளனர். கோவையில் உள்ள இலவச சீருடை தைக்கும் பெண் தொழிலாளர்கள் சங்க தேர்தலில் ஓட்டளிக்க அதன் உறுப்பினர்கள் கோவை ஜெயில் ரோட்டில் உள்ள கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பு திரண்டனர். 2000 உறுப்பினர்கள் கொண்ட இந்த சங்கத்தில் 1368 பேருக்கு மட்டுமே ஓட்டளிக்க அனுமதிக்கப்பட்டது. ஓட்டு இல்லாமல் அதிர்ச்சியடைந்த உறுப்பினர்கள் அங்கு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டைச் சேர்ந்த பெண் உறுப்பினர் ஒருவரை அதிமுகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் பெண் உறுப்பினர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். 3000 பேரை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு காசை கொடுத்து இன்றைக்கு ஓட்டுகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முற்றிலுமாக மோசடி தேர்தல், ஏமாற்று தேர்தல், கூட்டுறவுத்துறையுடைய ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிப்பது. இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற முறையில் இன்றைக்கு தேர்தலை புறக்கணித்து மறியல் போராட்டத்திற்கு நாங்கள் போயிருக்கிறோம். இதனிடையே விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் உறுப்பினர்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். 4 கட்டங்களாக நடத்தப்படும் தேர்தலில் அடுத்த கட்டமாக வரும் 12, 19 மற்றும் 27ஆம் தேதிகளில் ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது.